சென்னையில் 55 மின்சார ரயில்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டு உள்ளன. இதனால் பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது தென்னக ரயில்வே ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதில் 55 ரயில்கள் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படும் என அறிவித்திருந்தது. குறிப்பாக பயணிகள் வசதியாக தொடர்ந்து இயங்கும் என சொல்லி வந்த நிலையில் 27, 28 அந்த சனி ஞாயிறு 2 நாட்களில் இந்த பகல் நேரங்களில் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருந்தது. இதனையொட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை தாம்பரத்திலிருந்து கடற்கரை மார்க்கமாக காலை 9:30 மணிக்கே ரயில்கள் மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டது. அதே போல் 10:30 மணி அளவில் செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லும் ரயில்களும் 10:30 மணிக்கு நிறுத்தப்பட உள்ளன. இதனால் 10:30 மணிக்கு நிறுத்தப்படும் ரயில்கள் 2:30 மணிக்கு தான் இயக்கப்படும். அதே போல் சென்னை மார்க்கமாக இயக்கப்படும் ரயில் 1:30 மணிக்கு பின் இயக்கப்படும் என ரயில்வே துறையினர் தெரிவித்தனர். இதனால் கடைசி ரயில்களை பிடிக்கிறதுக்காக அந்த பயணிகள் கூட்டம் ரயில் நிலையத்தில் அதிக அளவு காணப்பட்டது. மேலும் விரைவு ரயில்களும் தாம்பரத்தில் நின்று செல்வதால் அது மாற்று மின்சார ரயில்களில் அந்த பயணிகள் செல்ல முடியாத சூழ்நிலையில் அங்கிருந்து வெளியேறி தாம்பரம் ஜிஎஸ்டி மார்க்கத்தில் பொது போக்குவரத்து அதே பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் ஆகியவற்றுக்கு செல்ல முற்படுகிறார்கள். இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்காக போக்குவரத்து போலீசார் அதிக கூடுதலாக குவிக்கப்பட்டு அவர்கள் அந்த இரும்பு பேரிகார்டுகளை ஜிஎஸ்டி ரோட்டில் அடுக்கி பேருந்துகளை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வருகிறார்கள். இது இன்று பிற்பகல் வரை இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.